முத்துசொல் மதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கம். சரியாக இரவு 8 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. 24ஆம் தேதி ஜூலை. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்திற்கான வானிலை அறிக்கையும், மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்திற்கான வானிலை நிலவரம் மற்றும் வானிலை அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க போறோம். நம்முடைய முத்துசொல் மதர்மன் யூடியூப் சேனலுடைய புதிய துவக்கமாக தமிழ்நாடு வெதர் லைவ் 24x7 என்கின்ற புதிய யூடியூப் சேனல் துவங்கப்பட்டிருக்கிறது. அந்த யூடியூப் சேனலுடைய ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம ஸ்க்ரீனில் தெளிவாக ஷோ ஆகும். அதை பாருங்கள். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனலுடைய ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னாலும் அந்த சேனல் இருக்கும். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெய்னி சீசன், சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எந்த டைமில் அப்டேட் தேவைப்பட்டாலும் 24 மணி நேரமும் அந்த யூடியூப் சேனல் உங்களுக்காக நேரலையிலேயே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 6லிருந்து 7 முறை அறிக்கைகளை புதுப்பிக்க போகிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, மாலை ஒரு முறை, இரவு ஒரு முறை என கிட்டத்தட்ட ஒரு 6 முறை, 6 ஷிஃப்ட், 6 ஷிஃப்ட்டுக்கு மேலே நம்ம அதை சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த யூடியூப் சேனலில் லைவாகவே அந்த வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அதை நீங்களும் கேட்டு பயன்பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய மான்சூன் டைம்லையும் சரி, இதுக்கப்புறம் அந்த சேனல் 24 மணி நேரமே செயல்பாட்டில் தான் இருக்க போகுது. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வடமேற்கு வங்கக்கடல் அருகாமையில் நிலவி வரக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது அதே இடத்தில் நிலவி வருகிறது. இது மேலும் வரக்கூடிய 24 மணி நேரத்தில் ஒடிஷாவிற்கு தென்கிழக்கு பகுதியை நோக்கி முன்னேறி அது ஒடிஷா வழியாக நகர இருக்கிறது. இதன் காரணமாக தற்போது தென்மேற்கு பருவமழை இன்று இரவு நள்ளிரவு முதல் தீவிரமடைய தொடங்கும். படிப்படியாக நாளை மதியம் இன்னும் சற்று தீவிரம் அதிகரித்து நாளை இரவு 25ஆம் தேதி இரவு முதல் 26ஆம் தேதி வரை முதல் சுற்றும், 26ஆம் தேதி இரவு இன்னொரு சுற்றும் பதிவாகும். கிட்டத்தட்ட 2 சுற்றுகள் பெரும் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுது. அதுல குறிப்பாக 26ஆம் தேதி தென் தமிழக மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் கூட காணப்படுகிறது. தற்போது பாத்தீங்கன்னா இன்று இரவு முதல் 25ஆம் தேதி இரவு வரை தற்போதிலிருந்து ஆரம்பித்து விட்டது. கேரளாவில் அந்த மிக கனமழை, அதீத கனமழை என்கின்ற எக்ஸ்ட்ரீமி ஹெவி ரெயின்ஃபால் அது தற்போதே ஸ்டார்ட் ஆயிட்டு, அதாவது இன்றைக்கு இரவு சரியாக ஒரு 10-11 மணிக்கு மேல அது இன்னும் தீவிரமடையும். கேரளாவில் அனைத்து மாவட்டங்களுமே, அதாவது திருவனந்தபுரம் தொடங்கி கொல்லம், கோழிக்கோடு, எர்ணாகுளம், திருச்சூர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கொச்சி உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலுமே, கொல்லம், எல்லா பகுதிகளிலுமே நல்ல கனமழை பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே பரவலாக பலத்த மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுது. இது மேலும் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களிலும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள்ல அங்கங்கே மழையும், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன முதல் சற்று மிக கனமழை என்கின்ற அளவில் இன்று தொடங்கி நாளை மறுநாள் 26ஆம் தேதி 27ஆம் தேதி வரைக்கும் கூட கன முதல் மிக கனமழை காணப்படுகிறது. அதே போன்று கோயம்புத்தூர், நீலகிரி, விருதுநகர், தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் பலத்த மழை, சில இடங்களில் மிக கனமழையிலிருந்து நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் அதீத கனமழையும், அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நாளைய தினம் அதிதீவிர கனமழையும், நாளை மறுநாளும் அதிதீவிர கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. 24ஆம் தேதி இன்று இரவு முதல் 27ஆம் தேதி வரையிலும் இந்த அதீத கனமழை, மிக கனமழை கேரளா, தமிழகம், கர்நாடகா, ஆந்திர பகுதிகளில் பரவலாக பதிவாகும். முக்கியமாக வெஸ்டர்ன் காட்ஸஸ் பகுதியில் பதிவாகும். ஸோ இது தற்போதைய அமைப்பு. வரக்கூடிய நாட்களில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அல்லது ஒரு காற்று சுழற்சி வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு தென்கிழக்கு வங்கக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு அந்தமான் நிக்கோபார் தீவு அருகாமையில் உருவாக இருக்கிறது. இந்த சுழற்சி உருவாகி கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் அதீத கனமழை பதிவாகும். அதாவது என்னன்னா, இங்க தமிழ்நாட்டில் சரி, கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இருக்காது. ஒட்டுமொத்த இந்திய அளவிலுமே தென்மேற்கு பருவமழை இருக்க போறது கிடையாது. அங்க வட இந்தியாவை நோக்கி ஈரப்பதம் கடத்தப்படாமல் தமிழ்நாட்டிற்குள் வரக்கூடிய ஈரப்பதம் தமிழ்நாட்டிலேயே அந்த மழையை கொட்டும். இனிமே இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிலிருந்து வரக்கூடிய தென்மேற்கு திசை காற்று தமிழகம் வழியாக பயணித்து வங்கதேசம் சென்று வங்கதேசம் மற்றும் அந்த ஒடிஷா, வட இந்திய மாநிலங்களுக்கு நம்மகிட்ட இருந்து தான் அவங்க ஈரப்பதத்தை வாங்கிட்டு மழையாக அங்க பெய்யுது. வட இந்தியா பூரா மழை பெய்யறதுக்கான காரணம் தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய அந்த காற்று தான். தமிழ்நாடு, தெற்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரள பகுதியிலிருந்து செல்லக்கூடிய அந்த காற்று தான் வட இந்தியாவில் போய் அதீத கனமழை, மிக கனமழையெல்லாம் பதிவாகுது. இது வரக்கூடிய 5ஆம் தேதியிலிருந்து அதை தடுக்கப்பட்டு வரக்கூடிய அவ்வளவு ஈரப்பதமும், குறிப்பாக நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் என எல்லா பகுதிகளிலுமே பரவலாக மழையை கொடுக்கும். இதன் காரணமாக வருகின்ற 5ஆம் தேதிக்கு பிறகு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகிறது.
இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஒரு தாழ்வு நிலை அல்லது ஒரு சுழற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் முதல் அமைப்பு சொல்லிடுறேன். அது ஒரு சுழற்சியாக வருகின்ற 5ஆம் தேதிக்கு பிறகு உருவாகி அதன் காரணமாக தமிழ்நாட்டில் 5, 6ஆம் தேதிகளுக்கு பிறகு பரவலாக எல்லா இடங்களிலுமே மழை இருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலுமே இதில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கர்நாடக பகுதிகள், வட மாவட்டங்கள் என ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டங்களிலும் வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரையிலும் மிக கனமழை, அதீத கனமழையாக பதிவாகும். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் அதீத கனமழை பதிவாகும் போது ஆந்திர பகுதிகளில், ஈவன் கர்நாடக பகுதிகளில் படிப்படியாக 17ஆம் தேதிக்கு பிறகுதான் மழை அதிகரிக்கும். இடைப்பட்ட நாட்கள்ல முழுவதுமாக தென்மேற்கு பருவமழை இந்திய அளவில் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு மட்டுமே பெய்யும். அந்த தென்மேற்கு பருவமழை நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு தென்மேற்கு பருவமழை மலைமறைவு பிரதேசம் தான் நம்ம. ஆனா முதல் முறையாக தென்மேற்கு முதல் முறை இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறது. ஸோ இந்த வருஷத்துல முதல் முறையாக 2022க்கு பிறகு இந்த ஆண்டு முதல் முறையாக தென்மேற்கு திசை காற்றின் மூலமாக வரப்படக்கூடிய ஈரப்பதம் வட இந்திய மாநிலங்களை நோக்கி கடத்தப்படாமல் அந்த ஈரப்பதத்தின் காரணமாக தமிழ்நாட்டிலேயே மழை பெய்யும். இப்ப எப்படி நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் அரபிக்கடலிலிருந்து வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது பட்டு அங்கே கேரளாவிலே மழை பொழிகிறதோ, அதே மாதிரி இனிமே வரக்கூடிய ஈரப்பதங்கள் அனைத்தும் கேரளாவிலும் மழை பொழியாமல் அந்த ஈரப்பதம் டைரக்டா தமிழ்நாட்டுக்கு வந்து மழையாக பொழியும். அதை நான் டைரக்டா நான் டைம் கிடைச்சா, வாய்ப்பு கிடைச்சா நானே உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ல தெளிவா அதை வந்து நான் காமிக்கிறேன். ஸோ எப்படி அந்த கன்வெக்ஷன் நடக்குது, எப்படி எந்தெந்த மாவட்டங்கள் அது அதிகமாக நடக்க போகுது அப்படின்றத காமிக்கிறேன். முக்கியமா திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் முதற்கட்டமாக 5, 6 தேதிகளில் கன முதல் மிக கனமழையும், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்லயுமே அதே டேட்ல, அதாவது 7, 8 தேதிகளை திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, மதுரை, இந்த மாதிரியான மாவட்டங்களை தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட பகுதிகளை வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், கர்நாடக பகுதி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், நாமக்கல், ஈரோடு, இந்த மாவட்டங்கள் எல்லாமே பரவலாக எல்லா இடங்களிலுமே ஒரே நாள் 5ஆம் தேதி ஆரம்பித்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 22ஆம் தேதி 23ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட வரக்கூடிய சுமார் 12 முதல் 13 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஏதோ வடகிழக்கு பருவமழை போன்று மழை கிழக்கு கடலோர பகுதியிலும் பதிவாகும், உள் மாவட்டங்களிலும் பதிவாகும், டெல்டாவிலும் மழை பதிவாகும், தென் தமிழகத்திலும் மழை பதிவாகும், கர்நாடக பகுதியிலும் மழை பெய்யும். ஆக அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த சுழற்சியின் காரணமாக நல்ல மழை பொழிந்து இந்த சுழற்சி 17ஆம் தேதி தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து அதன் பிறகு சற்று வலுப்பெற்று ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரும். அதாவது தமிழ்நாட்டுக்கு வரும், அதோடைய வெளிவிட்ட பகுதி தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்துடும். அதோடைய மைய பகுதி அப்படியே ஆந்திரா வழியாக நகர்ந்து அது அங்கிட்டு போய் மும்பை கொண்டு போய் மும்பையில போய் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும். அதன் பிறகு 23ஆம் தேதிக்கு பிறகு மும்பைக்கு நேராக போகும். அந்த மகாராஷ்டிரா, கர்நாடக வழியாக தெற்காந்திராவுக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் இந்த சுழற்சி. தெற்காந்திரா, ஆந்திர பகுதிகளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு வழி ஏற்படுத்திட்டு தமிழ்நாட்டில் ஒரு 13 நாள் கனமழை கொடுத்துட்டு மேகனமழை கொடுத்துட்டு அப்படியே படிப்படியாக ஆந்திராவுக்கு போய் ஆந்திராவில் மிக பயங்கரமாக வெள்ளத்தை ஏற்படுத்தும். பெரிய வெள்ளம் கிடையாது, அதாவது அவங்களுக்கு வந்து அது எக்ஸ்ட்ரீமி ரெயினா இருக்கும். இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல ஒரு கன முதல் மேகனமழை வரும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு பெரும் பாதிப்புகள் தமிழ்நாட்டுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுதோ, அது மாதிரி தமிழ்நாட்டில் இப்பயும் பாதிக்கப்படும். ஆனா அந்த அளவுக்கு போகாது. ஆனா ஆந்திராவில் அந்த அளவுக்கு போகும். மிக அதீத கனமழை பதிவாகுமாங்க. அதன் காரணமாக நிறைய நீர்நிலைகள் நிரம்பிடும். ஆந்திரா, தெலுங்கானாவில் நிறைய நீர்நிலைகள் நிரம்பி அப்படியே மத்திய இந்திய பகுதிகள் வழியாக அது கர்நாடகாவை நோக்கி அந்த நிகழ்வு போய் அங்கேயுமே குஜராத், கர்நாடக பகுதிகள், மும்பை பகுதிகள் எல்லா பகுதியிலுமே அங்கேயுமே கடுமையான வெள்ளத்தை ஏற்படுத்தி அது ஒரு வழியாக செயலிழந்து அரபிக்கடலை போய் செயலிழந்துடும். ஸோ இதுக்கு பிறகு நம்மளுக்கு ஈவன் 1 மந்த் இருக்கு. செப்டம்பர்ல நம்மளுக்கு அகைன் ஒரு 5 நாள் இடைவெளி கொடுத்துட்டு மறுபடியும் தமிழ்நாட்டில் படிப்படியாக அந்த வெப்பசலன மழை தீவிரமடைஞ்சிடும். அடுத்து ஒரு சுழற்சி வரும். அது செப்டம்பர்ல 10ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சுழற்சி வந்து அகைன் ஒரு பெரிய மழையை சவுத்து தமிழ்நாடு வழியாக இன்டீரியர் வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதி இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை பின்வாங்குமா அல்லது லானினா கண்டிஷன்ஸா நியூட்ரல் தான் நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளுடைய லாஸ்ட் வடகிழக்கு பருவமழை பார்ட் 3 அப்டேட்ல நம்ம வந்து நியூட்ரல் தான் சொல்லியிருக்கோம். ஸோ நியூட்ரலாக இருக்கின்ற காரணத்தினால, லானினாவுடைய நியூட்ரலா இருக்கின்ற காரணத்தினால என்னை பொறுத்தவரையில வந்து தென்மேற்கு பருவமழை பின்வாங்குவது தாமதமாக பின்வாங்கும். அதாவது 23ஆம் தேதி 24ஆம் தேதி அக்டோபர் மாதத்துல பின்வாங்கி அது படிப்படியாக இந்தியா விட்டு விலகும். ஆனால் குறிப்பிடத்தக்க சொல்லணும்னா இந்த தென்மேற்கு பருவமழை இனி வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு சாதகம் தான். மழையை குறைக்க போறதே கிடையாது. ஏன்னா இன்டர் டிராபிக்கல் கன்வெக்ஷன் அங்க வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம் என்கின்ற காரணத்தினால, இங்கிட்டு நெகட்டிவ் ஐடியாக இருக்கின்ற காரணத்தினால, அரபிக்கடல் வலுவாக இல்லாத காரணத்தினால தமிழ்நாட்டில் மழை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறிவிடும். செப்டம்பர் வரைக்கும் இந்த நிலை, அக்டோபர் 20 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அக்டோபர் 20 வரைக்கும் இந்த காலநிலை நிலவக்கூடும். அக்டோபர் 20க்கு பிறகு நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும். ஸோ அதை பற்றியான அறிக்கைகள்
பார்ட் 2 வடகிழக்கு பருவமழை அப்டேட்ல நம்ம இன்னும் தெளிவா அறிவிக்க கொடுக்கலாம். அந்த பார்ட் 2 அப்டேட் வரக்கூடிய ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு பிறகு 8 அல்லது 9 10ஆம் தேதிக்கு பிறகு பார்ட் 2 அப்டேட் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல கொடுப்போம். அது இன்னும் நல்லா தெளிவா இருக்கும். அதை பாருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து முத்துசெல்வம் முதன்மை